Nexus Renewable based out of IITM Research Park, which is pioneer in research on renewable energy and sustainable infrastructure development. Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்க ஆலடிப்பட்டியானுக்கு வாங்க. ஒரு மனுஷனுக்கு ரெண்டே ட்ராஜடி தான் இருக்கு. ஒன்று அவன் ஆசைப்பட்டது கிடைக்காத போது, இன்னொன்று அவன் ஆசைப்பட்டது கிடைச்சதுக்கு அப்புறம். அண்ட் த செகண்ட் இஸ் தி வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். தியேட்டர் வந்து அது ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான அட்மாஸ்பியரை, ஒரு இருட்டு, நீங்கள் தனியாக உங்களோட இருக்கை, பெரிய ஸ்க்ரீனு, இப்படியான ரொம்ப சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறதுக்கான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுது தியேட்டர். இவ்வளோ தூரம் கொண்டு வந்த வெற்றியை வந்து எப்படியாவது பாதுகாத்து வச்சுக்க, நீ கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி விழாமல் எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்கும் ஒரு விஷயம் உன்னை பற்றி பிடிச்சிக்கிட்டே இருக்குன்னா நீ ஏதோ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ நம்ம வேற ஏதோ ஒன்று ட்ரை பண்ண வேண்டியிருக்கு. இல்லை நான்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறானே அப்படின்னு சொல்றவங்ககிட்ட ஒரு 3 கேள்விக்கு மேலே கொஞ்சம் அழுத்தி பாருங்களேன், அழுதுருவாங்க. அந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ப்ரோ அப்படின்னு அழுதுருவாங்க. சந்தோஷத்தை நம்ம பெருசாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்காக சந்தோஷப்படுறேன்னு நீங்கள் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை விட்னஸ் பண்ணுறது ஆர்எல்ஸ் உங்க மகிழ்ச்சிக்காக ஒன்று இருக்குன்ற பட்சத்தில் யூஸ் இட். இந்த மாதிரியான பேட்டிகளில் என்ன நீ மிமிக்ரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எல்லா பேட்டிகளையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க மிமிக்ரி பண்ணு. இது எதுவுமே நானா வேண்டி விரும்பி சார் நான் ஒரு இந்த போடுங்க சார் ஒரு மிமிக்ரி பண்ணுறேன் சார் நான் கேட்டதே கிடையாது. ஒரு 3 படம் இவன் யாருனே தெரியல, இவன் படத்தை எதுக்குடா போய் பார்க்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. அவங்க சொன்னாங்க இந்த பையன் பரவாயில்லப்பா, இந்த பையன் நல்லா பண்ணுறான்ற வார்த்தை இருக்குல்ல, உங்கள் இன்செக்யூரிட்டி கொஞ்சோண்டு ஒரு பெருமளவு குறைச்சிருமான்னு தெரியல அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு குறைச்சிருக்கு. வணக்கம். ஒரு யதார்த்த சினிமாவை ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள அதுக்குள்ளேயே பல லேயர்ஸ் உண்டு இல்லை, அது எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிற பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ. அண்ட் இது ஓரளவுக்கு மறைஞ்ச ஒரு திரைப்படங்களாகவே இருந்துச்சு இல்லையா ஒரு ஸ்பேஸில். இது வழியாக பெரிய சந்தோஷமும் கொடுக்க முடியும், ஹீரோ மூமெண்ட்ஸும் கொடுக்க முடியும், வெற்றி படங்களாகவும் ஆக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மறுபடியும் அந்த ஒரு மறுமலர்ச்சி நடந்ததுக்கான ஒரு காரணமே இன் வெரி இம்பார்ட்டன்ட் வே நீங்களாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு கேபி அவங்க ஞாபகத்துக்கு வருது, வி சேகர் அவங்க ஞாபகத்துக்கு வருது 90s இல்லையா. இந்த ஒரு வரிசையில் அதுக்கப்புறம் விசு ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி. பட் அது அஃப்கோர்ஸ் அந்த டைமில் குடும்பங்கள்லாம் பெருசாக இருந்துச்சு, போக போக குறுக ஆரம்பிச்சது. பட் குறுக ஆரம்பித்த குடும்பங்களை பொறுத்து படங்கள் சுத்தமாக குறுகிருச்சு, வரவே இல்லை. அதுக்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? மேபி அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக அதான் நீங்கள் சொன்னது தான். நம்ம முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு மெமரி, ஓகேங்களா. இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ஒரு ஹாலிடே சீசனு, இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ்லையோ அப்பா அம்மா எல்லா குழந்தைங்களோட போய் ஒரு படம் பார்த்துட்டு வர்றதுங்கிறது மோர் தென் த ஃபில்மில் அந்த படத்துக்கு போயிட்டு வர அந்த ஜேர்னியே ஒரு மெமரி தான். இப்போ அதை வந்து டிவியில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த ஞாபகா இந்த படம் எப்போ பார்த்தோன்ட்டு சொல்லி அந்த படத்துக்கு போயிட்டு வந்ததை ஒரு பெரிய மெமரியாக எல்லாம் சொல்லுவாங்க. முடிச்சுட்டு நம்ம இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய கதையாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ்க்கு சினிமாங்கிறது எப்படின்னா மோர் தேன் த ஃபில்ம். எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசில் ஒரு 6th 7th வரைக்கும் எப்படி இருக்குன்னா போய் என்ன படம் பார்த்தோங்கிறது மேட்டர் இல்லை, படம் பார்க்க போகிறதே அதுவே அட்வென்ச்சரஸ் தான், ஓகேவா. அங்கே போய் அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிற அறிவுலாம் கிடையாது, படம் பார்க்க போகிறதே ஜாலி தான், அந்த தியேட்டரை பார்த்தாலே ஜாலி தான். சின்ன வயசுல தேவி பாரடைஸ்ல சுற்றி நடப்போம்ல, ஆமாம் அதெல்லாமே சொல் படிக்கிறோம். எனி திங் விச் இஸ் வீட்டிலேருந்து வெளியே போகிறோம் அதுவே பயங்கர ஹாப்பினஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்ததோ மற்ற எல்லா இதுவும் வந்ததுக்கப்புறம் இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு கவிதை பட்டிமன்றத்துலேயும் அதை சொல்லியிருப்பாங்க, வீட்டில் எல்லாரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த ஹேபிட் வந்து டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் போயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே யாரும் ஒன்றா ஆளுக்கு ஒரு ரூமுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி. அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப உள்ளங்கைக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து நியூக்ளியர் ஃபேமிலி இஸ் த நியூ நார்மல்னு வந்த பிறகு குடும்ப படங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டிங்க்ட் தான் அந்த ஃபேஸு. அப்போ நான் வந்து ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தை அதை நான் முழுசாகவும் நம்ப முடியல. ஏன்னா இப்போ வரவேட்டினா செலவு பார்த்தினா ஒரு வி சேகர் சாரோ இல்லை விசு சார் படங்களோ டெலிவிஷனில் போட்டால் எல்லாம் பார்க்குறாங்க, சூப்பர் படம்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு கிரேஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி நம்ம பேசும்போது குடும்பத்தின் மாதிரியான கதைகள். அண்ட் நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, இன்றைக்கி மாடர்ன் டே ஒரு மேனோ ஒரு உமனோ ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளங்களை சினிமா தான் சொல்லுது மேக்ஸிமம்.
ஓகேவா, வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஃபார்மை விடுவோம் சினிமா ஜாஸ்தி சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவங்க கூட ரெலவெண்ட்டாக அவங்களுக்கு கிட்ட பேசுகிறதுக்கு, உரையாடுறதுக்கு, ஆர் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு, நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கதை இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம செய்யணுன்றது ஒரு பெரிய பிடிவாதமாக இருந்தேன். அப்படி தான் இந்த படங்களை எடுத்து வேலை செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா பரவலாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போது படங்களுக்கு மக்கள் ஏன் போகிறாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக போகிறாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரல் நரேட்டிவை வச்சு எல்லா பக்கமும் பூசப்படுதில்ல அந்த நரேட்டிவ். படத்தை படமாக பாருங்கள், அதுக்கு தாண்டி எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறதா இருக்கட்டும். நான் ஆல்ரெடி வாழ்க்கையிலேயே 1000 கஷ்டம் இருக்குது, இங்கே வேற தூக்கி அதே பிரச்சனையை மறுபடியும் காமிச்சு ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக யாருமே சினிமாவுக்கு போகிறது வந்து அவங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து, ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இல்லை, அந்த கதாபாத்திரத்தோட நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. என்னை விட உனக்கு ஜாஸ்தி கஷ்டமா, கம்மி கஷ்டமா, நீ என்னை விட அதிகமாக கஷ்டப்படுறியா, கம்மியாக கஷ்டப்படுறியா, ஓகே இவனுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல, ஓகே இவன் நம்ம வாழ்க்கை தான் மோசம்னு பார்த்தா இவன் அதை விட மோசமாக இருக்கேன். ஸோ நெகோசியேஷனை பண்ணிக்கும் போது இப்போ உன்னிலும் கீழ் உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு ஃபிலாசபி தான். ஓகேவா, உன்னை விட அவன் மோசமாக அவனே மீண்டு வந்துட்டான், உனக்கு என்னடான்ற இடமா கூட இருக்கலாம். நான் வந்து இதை பயங்கரமாக பிலீவ் பண்ணுறேன். நெகோசியேஷனுக்காக தான் போகிறாங்க சினிமாவுக்கு போகிறது. நான் முன்னாடி வரைக்குமே அப்படி நினச்சிட்டு இருந்தது உண்டு. ஒருவேளை ஆடியன்ஸ் வந்து நம்ம ஏன் வந்து ரொம்ப அழுகாட்சியா அப்படியான ஒரு சினிமாவை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் யார் தான் சொல்கிறது? அது எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே ஒரு சினிமாவை சொல்லணும்னு முடிவு பண்ணா அப்புறம் யார் தான் நிதர்சனத்தை சொல்கிறதுக்கு, ஈவன் இஃப் இட் இஸ் பெட்டர், சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை? நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு செல்ஃபோன்ஸ் வந்த பிறகு வீட்டுக்குள்ளே பேசுறது கூட குறைஞ்சிருச்சு அப்படின்னும் போது அதனுடைய ஒரு கான்சிக்வன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, பெருசாக நீங்கள் எமோஷனல் ஆகிறது கிடையாது சராசரி வாழ்க்கையில். அதுக்கான ஒரு உரையாடல்களோ பெருசாக அது நடக்கிறது கிடையாது. ஸோ அது எனக்கெல்லாம் எங்கே முக்கியமாக நடக்குதுன்னா தேட்டரில் நடக்கும். நீங்கள் சொல்கிற அந்த நெகோசியேஷன்ஸ் பண்ணும்போது அவங்கள பற்றி நினைக்கும் போது அங்கே எனக்கு மறுபடியும் செத்து போன அங்கங்கே நரம்புகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மறுபடியும் போய் இது போய் உண்மைதான். இப்போ அதே சினிமா ஓடிடியில் வந்தோடனே அதே அளவுக்கு இப்போ என் ஃப்ரெண்டே என்னடா நீ இன்னமும் தேட்டரில் அழுதுட்டேன்ன, இங்கே வரும்போது எனக்கெல்லாம் அப்படியே ஃபீலே ஆகலையே அப்படின்னு சொல்கிறான். அது ஏன் நடக்குதுன்னா, தேட்டர் வந்து அது ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான அட்மாஸ்ஃபியரை, ஒரு இருட்டு, நீங்கள் தனியாக உங்களோட இருக்கை, பெரிய ஸ்க்ரீனு, இப்படியான நீங்கள் ஃபீல் பண்ணுறது ரொம்ப என்ன சொல்கிறது, சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறதுக்கான அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணுது தியேட்டர். வேறஸ் இது அப்படி இல்லை, படமே பூண்டு போது தான் பார்க்குறோம் இல்லையா? அப்படியான இதில் இருக்கும்போது ஓடிடி வியூவர்ஸையோ அந்த பிளாட்ஃபார்மே நான் குத்தம் சொல்ல, பட் இட் ஹேஸ் இஸ் ஓன் ஹசார்ட்ஸ்னு சொல்ல. இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் இல்லை? நீங்கள் இப்போ சொல்லும்போது தோணுது, டக்கு நம்ம யோசிக்கணும்னா வீட்டில் தான் இருக்கிறதுலே ஒருத்தங்க முழுமையாக வல்னரபிளாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். இது என்னுடைய வீடு, இங்கே தான் நான் முழுமையாக ஐ கேன் ட்ரூலி பி மை செல்ஃப் அப்படின்ற ஒரு சென்ஸு. ஆனால் அந்த வீட்டு சூழலில் ஜென்ரலாக அது ஒரு மனசோட ஒரு விஷயத்த பண்ண முடியவே முடியாது. ஃபோன் வர்றதா இருக்கட்டும், இங்கே அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஓகேங்களா, ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருப்போம், சைலண்ட் பேசவும் செய்வாங்க, அது வேறு விஷயம். பட் முக்கால்வாசி சமயம் இல்லை ஒரு நிமிஷம்னு சொல்லி மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமாவும் அதுக்காவது அப்படி ஒரு மரியாதை உண்டு. அங்கே அப்படி கிடையாது இல்லை. ஐ திங்க் பசங்கள்லாம் பார்ட்டி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை, வெளியே போயிடலான்னு சொல்லிடுறது நான் இப்பெல்லாம். ஏன்னா வீடுன்னு வரும்போது இல்லை, அங்கங்கே அவன் ஒரு தலகாணி மேலே இப்படி சாஞ்சிக்கிட்டு தன்னுடைய ஒரு ஃபோனையே நோண்டு. ஆனால் இதுவே வெளியில் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சேரை போட்டு ஒரு டேபிள் போட்டு ஒரு 10 பேர் அங்கே உட்கார வச்சிட்டிங்கன்னா சம்ஹவ் ஐயோ இங்கே ஃபோன் நோண்டா தப்பாக இருக்குமோன்றதுக்காகவே. அண்ட் அதனால தானோ என்னமோ தெரியல, இப்போ நிறைய பேர் தேட்டர்லாம் அழிஞ்சிருங்க, யாரும் இனிமேலாம் தேட்டருக்குலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் அது ஏற்றுக்கவே முடியாது சார். ஒரு பீப்புள் லைக் டு கேதர், ஓகேவா? அந்த கேதரிங் மேலே வந்து அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம இம்ப்ரிண்டடுன்னு நினைக்கிறேன். நீங்கள் காணும் பொங்கல் அன்றைக்கி பீச்சுக்கு போனால் உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த பீச்சுக்கு போய் அவ்வளோ கூட்டமாக இருக்கும், கடலுக்குள்ளேயே போக முடியாது. ஏன் போகிறது? ஏன்னா அது வந்து கூடணும், அவ்வளோதான். நம்மளை மாதிரியே சந்தோஷமாக இருக்கிற அரல்ஸ் நம்மளை மாதிரியே வந்து கடனுக்கு குழந்தைங்களுக்கு சட்டை பேண்டெல்லாம் வாங்கி கொடுத்து பலூனெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகிற ஒருத்தனையாவது பார்த்து சந்தோஷம். அதில் ஒரு பெரிய ஆறுதல். அஃப்கோர்ஸ் அத்தனை மனிதர்கள் சூழ்ந்து உங்களை நிற்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லலாம் ப்ரைவசி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் அங்கே போகிறது அந்த சந்தோஷத்துக்காக கிடையாது. நீ பீச்சில் போய் என்ன ப்ரைவசி? நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இந்த ஆனால் இப்போ அதே பழைய படங்கள்லாம் வரும்போது மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க டெலிவிஷன்ஸில் அப்படின்னு. ஐ திங்க் தற்செயலாக நான் போன வாரமோ அதுக்கு முன் வாரமோ சம்சாரம் மின்சாரம் எங்கேயோ ஓடிட்டு இருந்துச்சு. சும்மா 1-2 சீன் மட்டும் தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இது இப்போ எப்படி இருக்குது நமக்கு, நம்ம சின்ன வயசுல நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு.
சரி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஒரு சீன் பார்த்தேன், 2 சீன் பார்த்தேன், அப்படியே படம் பார்த்தேன். ஃபுல்லா பார்த்தேன் நான். ஏன்னா அதுலேருந்து வெளியில வரவே முடியல. அண்ட் இன்னொன்று ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நாங்கள் அடிக்கடி அதை பேசுவோம். ஒரு இன்ட்ரோல் பிளாக்குக்கான எல்லாரும் இன்ட்ரோல் பிளாக்குக்கு நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல, அதில் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக சம்சாரம் மின்சாரம் இருக்கும். ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து 4 தூணில் நிற்க வச்சுட்டு கல்யாணம் பண்ண போகிறோம்ப்பா அவன் தங்கச்சிக்கு, ஆளாளுக்கு என்னென்ன முடியும்னு ஆரம்பித்த பேசிக் கான்வர்சேஷன் எங்கே போய் முடியும்னா வீட்டை 2 பிரின்ற வரைக்கும் இல்லை. ஸோ டு ரைட் அ கான்வர்சேஷன் லைக் தட். அண்ட் இட்ஸ் அ லவ்லி சீன். நீங்கள் சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா ஒரு 400 ரூபா நான் இந்த வாட்டி கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க ரகுரன். அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு சின்ன விஷயத்திலிருந்து அந்த வீடு பூரா நடந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஃபுல் ஸ்பேஸையும் யூஸ் பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் போற போக்குல எல்லாம் அடி விழும் சில பேருக்கு. அவனுடைய முக்கியத்துவம் தெரியாத நீ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பொண்டாட்டியை பார்த்துட்டு லுக் ஒன்று கொடுப்பாரு. நான் அதான் என்டையரா டு பெரிய கட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். அது இன்னொன்று பெரிய நாடக பயிற்சி இருந்ததுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. நான் ஒரு தடவை குமாரராஜா சார்கிட்ட பேசும்போது அவர் சொல்லிட்டே இருப்பார், இஃப் சம்மன் கேன் ரைட் டயலாக்ஸ் லைக் விசு சார், நீங்கள் எங்கே இனிமேல் போய் தேடுறது அப்படின்னு கேட்டார். இப்படி என்ன மாதிரியான ஒர்க்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்பவுமே நான் சார்ட்ட அடிக்கடி மேற்கோள் காட்டுறது அந்த சீனை. தில்லுமுல்லில் அவர் தான் டைலாக்ஸ் தில்லுமுல்லு. அப்போ ஐ டோன்ட் நோ வெதர் ஒரிஜினல் ஹேட் தட் சினாரியோ. என்னன்னா மாதவி அவங்க அந்த ரஜினி சாரை லவ் பண்ணுவாங்க, மீசை இல்லாத இந்திரனை லவ் பண்ணுவாங்க. இவர் தேங்காய் சீனிவாசன் சாருக்கு இவர் பெரியவர் பிடிக்கணும், சந்திரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. இவ்வளோதான சீனு. கூப்பிட்டு இப்படியே பேசியிருக்கலாம்ல, அம்மா இங்கே பாருமா நான் சந்திரனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். அவங்க இல்லை நான் இந்திரனை லவ் பண்ண ஈஸி தானே பாயிண்ட். ஆனால் விசுங்கிற டைலாக் ரைட்டர் அதை என்ன பண்ணுறாருன்னா ஒரு படி மேலே கொண்டு போகிறார். உட்காந்துருவாங்க, உட்காந்தோடனே சாப்பிடு அப்படின்னாரு. சாப்பாடு போடுவாங்க. போட்டோடனே அந்த வெண்டைக்காய் கறியை போடு அப்படின்வார். வெண்டைக்காய் கறியை கூட போடுவாங்க. எனக்கு வேண்டாம், அவங்க எனக்கு வேண்டாம். உன்னை ஏன் அப்படின்னாரு. எனக்கு பிடிக்கல அப்படின்னாப்புல. வெண்டைக்காவுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னாரு. ஏன்னா அது ஆக்சுவலாக அந்த மெட்டஃபர் எங்கன்னா வெண்டைக்காவுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னோடனே அதுவும் அது மூஞ்சியும் குழன்னு அப்படின்னாப்புல. ஆனால் அவ்வளவும் மூளை இல்லாதவங்க சாப்பிட சொல்லு அப்படின்னாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, பெற்றவங்களுக்கு தெரியாதா பிள்ளைங்களுக்கு எது வேணும் வேணான்னு அப்படின்னாப்புல. சாப்பிட போகிறவன் நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு. உடனே பண்ண சொல்லாப்புல, தெரியுது மனசுக்குள்ள வேற ஏதோ காய்கறியை நினைச்சிருக்கிற அப்படின்னு. ஒன்று அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு காலிஃப்ளவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, சுட்டுடுவேன், எனக்கு தெரியாமல் காலிஃப்ளவர் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் சுட்டுடுவேன் அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க, உன் காலிஃப்ளவரை பற்றி எனக்கு தெரியாதா, பார்க்க பளபளன்னு இருக்கும் ஆனால் உள்ள அவ்வளவும் புழு. நீங்கள் ஒரு சாதாரண என்ன சொல்கிறது, இப்படி ஒரு மண்டேனான ஒரு கான்வர்சேஷனை என்ன சொல்றது ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள நினைக்கும் போது நான் அப்போ குமாரராஜா சொல்லுவார், இது எதுக்கு அவர் அப்படி எழுதணும், ஆமாம் எதுக்கு அப்படி எழுதணும், ஏன் அந்த எக்ஸ்ட்ரா மைல் இப்படி போனால் ஈஸி தானே, ஏன் அந்த எக்ஸ்ட்ரா மைல் போகணும் அப்படின்னு கேட்டால் எது தெரியல சார், 40 வருஷம் கழிச்சு உன்ன மாதிரி ஒரு பையன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ ஏன்னா இதெல்லாம் ஒருத்தங்க எழுதி முடிச்ச பிறகு இல்லை நம்ம அதை பொறுத்து யோசிக்கும் போது இட் ஆல் மேக் சென்ஸ். பட் இட் டிட் நாட் எக்ஸிஸ்ட். இல்லை ஒருத்தன் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. எனக்கு நான் அதனால தான் நான் என்ன நினச்சேன்னா, ஓகே அப்போ ஆஸ் அன் ஆர்ட்டா டயலாக் ரைட்டிங் ஆஸ் அன் ஆர்ட்டா அதுக்குள்ளே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத பொட்டன்ஷியல்ஸ் எப்பயோ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இன்னும் ரீசெண்டாக ஒன்று படித்தேன், இஃப் யூ வாண்ட் டு கெட் அ நியூ ஐடியா ரீட் அன் ஓல்டு புக்குன்னு. கிட்டத்தட்ட நான் அப்படிதான் இருந்தது அந்த சீனை நம்ம ரீகால் பண்ணும்போது. ஐ திங்க் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் இந்த மாதிரி படங்கள் பேசும் பிரச்சனைகளை நம்ம ரொம்ப சீரியஸாக பேசினா திகட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்றைய சூழலில் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அதை நீங்கள் உண்மையாகவே நம்புறீங்க? இன்றைய சூழலில் அவ்வளோ சீரியஸாக இப்போ ஒரு குடும்பத்தினே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக ஒரு டிசார்மிங் டாக்டிக்காகவே ஒரு நகைச்சுவை இருக்கு இல்லையா அந்த படத்தில். பேசுறதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை, பட் உன்னை அப்பப்போ சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தேன்னா நீ இன்னும் ஈடுபாடோட இதை கவனிப்ப அப்படின்ற ஒரு ப்ராப்ளி கவலையிலிருந்து பண்ண ஒரு விஷயமா கூட பார்க்கலாமான்னு எனக்கு தெரியல. அண்ட் இது ரொம்ப பழைய டாக்டிக் தான் சார். கரெக்ட். அதாவது ஏதோ ஒரு ரைட்டர் தான் சொல்லுவார், when you are telling the truth make them laugh or else they'll kill you அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்புறம் அது நீங்கள் ஒரு மன்னருக்கு முன்னாடிலாம் இந்த கூத்து போடுவாங்களாம், அதில் மன்னரை கிண்டல் பண்ணுவாங்களாம். மன்னர் பயங்கரமாக சிரிச்சுட்டு வீட்டுக்கு போய் என்ன தாண்டா கிண்டல் பண்ணியிருக்கான், அந்த நம்ம மாமன்னர் புலிகேசி மாதிரி என்ன தாண்டா கிண்டல் பண்ணியிருக்கான்னு கோவம் வர்ற மாதிரி தான். அது நான் எப்பவுமே அதை தான் நம்புகிறேன். அது பெரிய ட்ரெடிஷன் நம்மளுக்கு. உங்களை குற்றம் சாட்டவும் செய்யணும், ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு நோகவும் கூடாது அப்படிங்கிறது. குற்றம் சாட்டம் ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தைய அணுகுவது போல. கரெக்ட்.
நீங்க சொல்லும்போது அப்படிதான் தோணுது. இன்னொரு இந்த சப்ஜெக்ட்டுக்கு அது ஏன் ரிஸ்கினா, இப்போ ஒரு வீட்டில் நடக்கிற பிரச்சனைன்னு வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இதை வந்து நேம்ஸ் காலிங் ஈஸியாக பண்ணிட முடியும். இது என்னப்பா டெலிவிஷன் ட்ராமா இதுன்னு அப்படியான வார்த்தைகளை சொல்லிட முடியும். நான் அதை டிமின் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். இல்லை புரியுது. அப்படி எங்களை சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டை முதல்ல நான் என்னோட நண்பர்களுக்கு சொல்லும் போதே அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன சொன்னாலும் இது ஒரு எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு பிரச்சனை தானே. அந்த பிரச்சனைக்கு இன்ன வரைக்கும் இப்போ நான் இன்னொன்று அந்த கதைக்கு வந்து ஜென்ரலாக இந்த படத்தை பண்ணணுன்றதுக்கு 2-3 காரணங்கள் உண்டு. அதில் மேஜரான காரணம் வந்து இது ஒன்றும். இன்னொன்று, ஜென்ரலாக கதாநாயக லட்சணத்தில் அவர் வீட்டுக்கு அடங்காத ஒரு பிள்ளையா அவன் ஒரு அப்படி தானே இருந்திருக்கோம், நம்ம அப்படி இருந்திருக்கோம். நான் முதல் முறையாக ஒருத்தன் வீட்டுக்கு போய் வீட்டிலேருந்து வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு மாத சம்பளம் வாங்கி ஒய்ஃபுக்கு மருந்து, அம்மாவுக்கு இது மளிகை சாமான், இது அப்பாவுக்கு முட்டி வலி தைலம் எல்லாத்தையும் வாங்கி 2 கட்டப்பையை பேக்கில் வச்சுட்டு வர்றவனை நம்ம இன்ன வரைக்கும் ஹீரோவாகவே கன்சிடர் பண்ணதில்ல. இல்லை, அவன் எப்படிங்க ஹீரோ ஆவான் அப்படின்னு அவன் முதல்ல அவன் லைஃப்பில் என்ன ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, ஆக்சுவலாக அப்படி போயிட்டு வரவன் ஹீரோ தான் முதல்ல ஒரு கதையை படிக்கும்போது நம்ம இதை பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. குடும்பஸ்தண்ட நகைச்சுவை இல்லைன்னா அது வேலை செஞ்சிருக்காதுன்னு நீங்கள் ஆழமாக நம்புறீங்களா? மேபி எஸ். எனக்கு வந்து ஒரு வேலை இன்னும் எங்களுக்கு இன்னும் டைம் ஆகிருக்கலாம் அதை கிராக் பண்ணுறதுக்கு. அதோட என்ன சொல்கிறது, அந்த நகைச்சுவையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அதோட கோரை மட்டும் எடுத்து வேலை செய்யணும்னா எங்களுக்கு இன்னும் டைம் ஆகிடும். ஏன்னா அவன் அப்பவும் ஹீரோவாகத்தான் இருக்கான், அப்பவும் அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரிலேட்டபிள் பிரச்சனைகளாகத்தான் இருக்கு. பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நக்கலை சொன்ன அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, பிரசன்னாவுடைய ராஜேஷோடைய பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, முக்கியமாக அந்த ரீஜனுக்கு இருக்கிற நேட்டிவான அந்த ஹியூமர் இருக்குல்ல, அது அவங்களுக்கு பெரிய ப்ரெஸ், அது அவங்க இழக்கவும் தயாராக இல்லை. நான் ஐ தாட் ஐ ஷுட் லைக் நிஜமாமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சது. யூஸ்வலாக இல்லை, இந்த படத்துக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை பேசணும் அப்படின்ற ஒரு தன்மை யூஸ்வலி இருக்கும்ல. இதில் ஹீரோ என்ன நடக்குதுன்னா, அவருக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குது, மொத்தத்தையும் இழந்துட்டாரு, இந்த லெவலுக்கு போயிட்டாரு, ஒரு துணியை கூட அவ்வளோ வாங்க முடியும், இந்த லெவலுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறமா அவர் பவுன்ஸ் பேக் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி தான். 1 லட்சம் ரூபா இருக்கிறது ஒரு கடன் ஒரு பெரிய பிரச்சனை தான் ஒருத்தனுக்குன்னு சொல்வதாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தனுக்கு தூக்கத்தில் அவன் கொரட்டை விட்டுட்டே இருக்கான்னு சொல்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு கூட அப்சார்பிங் திரைப்படங்கள் பிக் ஸ்க்ரீனில் எடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்கேருந்து வந்ததாக பார்க்குறீங்க நீங்கள்? மேபி அது நான் அதை அனுபவிச்சிருக்கேன்றதுனால. ஏன்னா ஐ ஸ்னோர் ஹே ரொம்ப லவுடா, ஓகேவா. நான் டூருக்கு போன போது ஐ திங்க் நான் இப்போ உங்கள் மனைவி மாதிரின்னு நினைக்கிறேன், இந்த படத்தில் வர கேரக்டர் மாதிரி நினைக்கிறேன். அதில் ரொம்ப பாதிக்கப்படுற ஆள் நான். இல்லை, எனக்கு வந்து நான் வந்து காலேஜ் சமயத்தில் ஒரு ட்ரிப்பு போயிருந்த போது அந்த படத்தில் இன்டர்வலில் சொல்லுவேன், அந்த மாடியில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். என்ன டூருக்கு கூப்பிட்டு போனாங்க, அவங்க என்ன கிண்டல் பண்ண, அது என் லைஃப்பில் நடந்தது தான். அப்போ அப்படி இருந்தபோது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள இதெல்லாம் கிடையாது, பட் ஆனால் அது நம்மளுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா அது ரொம்ப பயங்கர அலாமிங்காக இதுவாக இருக்கும். எல்லோரும் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பரிதாபத்தோட டோக்கனை கொடுத்து சரி ஓகே இவன் இந்த ரூம்லேயே இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி ஒரு லெவலுக்கு அப்புறம் அப்படியே அலோகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதனால தான் என்னால் வந்து இப்போ ஷூட்டுக்கெலாம் வெளியூர் போகணுன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ரூம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் இருக்காருங்க சார், இவர் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் ஒரு ரூமில் இருக்க முடியுமா அப்படின்வாங்க. எனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், ஐயோ நாளைக்கு ஏதாவது இவங்க தூக்கம் கெட்டுருமோ அப்படிங்கிற பதட்டம் இருந்திருக்கு. வென் விநாயக்மா அந்த கதையை சொல்லும்போது ஆக்சுவலாக எஸ் எனக்கு இது நடந்திருக்கு, கமான் இதை சொல்லி ஆகணும், இது பெரிய பிரச்சனை. அப்போ நான் என்னன்னா இது ரொம்ப பர்சனல் எனக்கு நடந்தது தான் நினச்சேன். பட் அது எல்லாருக்கும் அப்பீல் ஆனது, மோர் பர்சனல் இட் இஸ். நிறைய இவ்வளோ பேருக்கு அப்பீல் ஏன்னா அங்கே தப்பு எதுவுமே யாருமே செய்யலை. அப்படி இருந்தும் ஒருத்தருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி வருது இல்லையா. நான் வந்து வேணும்னு தப்பு செய் இன்னொன்று அவன் அதிலே சொல்லுவான், நான் முழிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட தப்பு நீ இப்படி தப்பு பண்ணுறேன்னு சொன்னால் மாற்றிக்கிறேன், எனக்கு இது தெரியலையே, நான் தூங்குற போது இப்படி நடந்தால் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது அவன் சொல்கிறான். ஸோ நான் அதை தான் நம்புகிறேன். ஆனால் விற்க கஷ்டப்பட்டுருப்பீங்கள்ல இந்த ஐடியாவை ஒரு படமாக ஆக்கலாம். இல்லை, லக்கிலி இந்த படத்தினுடைய டைரக்டருடைய அண்ணனே ப்ரொடியூஸ் பண்ணிட்டதுனால எங்களுக்கு அது ஈஸியாக இருந்தது. பட் மார்க்கெட்டில் சொல்கிறேன் நான் சில சமயங்களில் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, அப்படி இருந்தது. பட் லக்கிலி எங்களுக்கும் அது அப்படியான ஒரு டோக்கனும் கிடைச்சிருச்சு. ஏன்னா இன்றைய சூழல் இல்லை, இப்போ யாராவது இந்த மாதிரி ஐடியாஸ் யோசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒன்று டெம்ப்ளேட் உருவாக்கப்பட்டிருக்கு, ஹே இந்த படங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற அது ஒரு ரொம்ப முக்கியமாகுது இல்லை. அது ஒன்று. 2
யாரு காஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி படங்கள்ல, இது எப்படி சேலபிளா மாத்தலாம் அப்படின்றதுக்கும் அவங்களுக்கு இப்போ பெயர்கள் தோண ஆரம்பிச்சிருக்கு நீங்க பண்ற இந்த சில படங்கள்னால. ஸோ அதனால தான் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் எங்களுக்கு அது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இது என்ன சொல்கிறது, குட் நைட்டில் கூட நீங்கள் கதை கேட்கும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த லைனில் இருக்கும். ஒரு பொண்ணு அவள் வந்து ரொம்ப அமைதியான ஒரு அட்மாஸ்ஃபியர்லேருந்து வர்றா, ஒரு பையன் இவ்வளோ ஸ்னோரிங் ப்ராப்ளத்தோடு வரான், இவங்க 2 பேரும் கோ எக்ஸிஸ்டன்ஸு, அந்த கதைக்குள்ளேயே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. லவ்வர் தான் கஷ்டமாக இருந்தது. லவ்வர் தான் வந்து என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லவ்வர் தான் புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதனுடைய லேயர்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இன்னொன்று, அது வந்து வெறும் பிளாட் ட்ரிவன் கிடையாது. இப்படி ஒருத்தங்க இருக்கான், இவ வரா, இவங்க 2 பேரும் அப்படி கிடையாது. அந்த படம் பயங்கர கேரக்டர் ட்ரிவன். அதனால அதை புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தது. ஐ திங்க் ஆல்சோ அதுல ரொம்ப எடுத்து சொல்ற தன்மையும் கொஞ்சம் கம்மி தான் இல்ல. ஆமா, உங்களுக்கு வந்து ஓகே இதுல இங்கதான் இதுதான் நடக்குது, ஆமா இவர் தான் கெட்டவர், இவங்க தான் நல்லவங்க, புரிஞ்சுக்குங்கன்னு இல்லவே டயலாக்ஸ் வழியா சொல்ற கிடையாது. அதுக்கு சீனும் கிடையாது. அந்த ஆம்பிகஸ் தன்மையை மெயின்டைன் பண்ணது தான் வந்து அந்த படத்தினுடைய என்ன சொல் அதை பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க பிடிச்சிருக்கிறதுக்கும் அதான் காரணம். அது என்னங்க அது படம்னு சொல்றதுக்கும் அதான் காரணம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி நான் பார்த்தேன் ஒரு போஸ்டர் நினைக்கிறேன் இன்ஸ்டால, டிராகன்ல இருந்து ஒரு காட்சியையும் லவர்ல இருந்து ஒரு காட்சியும் ஒப்பிட்டு அதுல போட்டிருந்தாங்க. ஐ தாட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ரெண்டுமே அதே தான் பண்ணுது அந்த ஒரு மோமெண்ட்ல. என்ன ஒன்னு அது டயலாக்ஸ் வழியா பண்ணுது, ஒன்னு டயலாக்ஸ் இல்லாம பண்ணுது. அவ்வளவுதான். ரெண்டு ஃபில்ம் மேக்கர்ஸ் ரெண்டு இது கையில் எடுத்துக்கிறாங்க. இப்படி நான் சொல்ல போறேன், இப்படி சொல்ல போறேன். அண்ட் ஐ தாட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ அட் தி எண்ட் அது ரொம்ப நுவான்ஸ்டா இருந்துச்சுன்னு. இல்ல, அது வியாஸ் தான். அது வந்து அவர் தான் சொன்னாரு, நீங்க அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப அஷேம்டா இருக்கணும், அவ கண்ணை மீட் பண்ணவே முடியாது, எப்போ வெளியே போகணும் அந்த சஃபகேஷனை மட்டும் நீங்க கொடுத்துருங்க தலைவா அப்படின்னு சொன்னாரு. நீங்க சஃபகேட் ஆகணும், அதுல அவளை பார்க்க முடியக்கூடாது உங்களால. நீங்க வந்து டயலாக் சொல்லிடலாமா இங்க அப்படின்றது ஒரு டெம்ப்டேஷனா இருந்திருக்கும்ல, ஒன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இல்ல, எனக்கு என்னன்னா அப்படி சேலஞ்ச் பண்ணும்போது தான் இது நம்ம எப்படி சொல்றது. உங்களுக்கு இன்னொன்று கூட சொல்றேன். நான் அந்த இதுக்கு வருவேன், அவங்க வீட்டு பர்த்டேக்கு வருவேன். வந்த உடனே நான் ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட தனியாக பேசலாமா சொல்லி மாடி கூப்பிட்டு போயிட்டு அந்த சீன் எடுத்து முடிச்சுட்டு என்னோட சஜஷனை எடுத்து முடிச்சுட்டாங்க. முடிச்சோன்னே இவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, க்ரூவில் எல்லாரும் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு. வியாஸ் ஒன் மோர் சொல்கிறாரு, ஏங்க அப்படின்னா, இல்லை தலைவா இது ரொம்ப ரொம்ப ஒரிஜினலாக நீங்கள் பேசுறது கேட்டால் நிஜமாவே மன்னிச்சிடலான்னு தோணும். இப்போ நான் என்னங்க பண்ண மன்னிக்க முடியாத மாதிரி பேசுங்க, அது எப்படியா பேசுறது. இப்போ அதை கிராக் பண்ணுற நம்மளை புஷ் பண்ணும்போது இல்லை, அப்படி இருக்கா, இப்போ அது மேனிப்புலேட்டிவா தெரியணும்னு சொல்றாரு. ஒரு அரகன்ஸ்ல மேனிப்புலேஷன், நல்லதனத்தை கொஞ்சம் அது எப்படி குறைக்கிறது. அப்புறம் அங்க போயிட்டு அப்புறம் அவர் 2-3 பேர் என்ன ஒரு சான்ஸ் கொடுக்க முடியாத உன்னால அப்படின்னு சொல்லி பேசி அப்புறம் கம்மி பண்ண வேண்டியது. கொஞ்சம் அக்ரெஷன் இந்த பக்கம் ஏத்தி அந்த குட்னஸை கம்மி பண்ண வைக்க அந்த கேரக்டரை ஒர்க் அவுட் பண்றதுக்கு இல்ல. அண்ட் அவர்கிட்ட இருந்த கிளாரிட்டியும் ரொம்ப முக்கியம். வியாஸ் கிட்ட இருந்த கிளாரிட்டி. ஐ திங்க் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஆல்சோ இந்த படத்துல நீங்க நிறைய விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனால் யாரும் அது பொருட்படுத்தவே மாட்டாங்க, எஸ்பெஷலி இந்த வேலை செய்கிற இடத்துல. நான் இப்போ நினச்சிட்டேன், இது யூ ஸ்ட்ரைக் மீ ஆஸ் அ பர்சன் வித் டீப் ஐடியாஸ் அபவுட் சினிமா அப்படின்னும் போது, அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் செட் ஆகாத நிறைய படத்துலலாம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அங்கங்கே துள்ளி ஏதாவது ஐடியாஸ்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இது பொருந்தலையே நினச்சிருப்பீங்க. எவ்வளோ சூப்பரான இன்டர்பிரிட்டேஷன். பட் ஆனால் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு தான். கரெக்ட். நான் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யும்போதோ ஸ்கிரிப்ட் ரைட்டராக வேலை செய்யும்போது அதுவும் நடந்திருக்கு தான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அந்த கன்விக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சா, தட் நமக்கு ஏன்னா நிறைய பேருக்கு அது அழிஞ்சிருது அந்த இடத்துல இல்ல. நம்ம ஒன்று சஜஸ்ட் பண்றோம், அந்த இடத்துல இது நிராகரிக்கப்படுது. அண்ட் யாரால நிராகரிக்கப்படுதுன்னா இங்க எஸ்டாப்ளிஷ் ஆன ஒருத்தங்களால நிராகரிக்கப்படுது. அப்போனா என்னுடைய சிந்தனைகள்ல தான் ஏதோ பிழை போல, அப்போ நான் அப்படின்ற அந்த ஒரு இன்செக்யூரிட்டியா வல்னரபிலிட்டி உங்களுக்கு என்னைக்குமே. எனக்கு என்னன்னா, நான் எப்போ டிஸ்கஷன் போனாலும் ஒரு ரிஜெக்ட் பண்றவங்களும் இருக்காங்க, எடுத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ரெண்டுமே நடந்திருக்கு. நான் சொன்னது எல்லா சமயங்களும் சரியா இருந்ததும் இல்லை, ஆனால் அதே சமயத்தில் அப்படியும் இருந்திருக்கு. நான் சொன்னது எல்லாமே நிறைய சமயங்களில் சரியாகவும் இருந்திருக்கு. அப்போ சில பேர் வந்து என்கிட்ட சாரியும் கேட்டிருக்காங்க, சாரிப்பா நான் அந்த ஆக்சுவலாக அப்படி எடுத்துருக்கோம் பின் பார்த்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆக்சுவலாக அது அப்படி பண்ணிருக்கணும்ல அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. சில பேர் வந்து இப்போ எனக்கு இருந்த பயங்கர பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஸ்க்ராட்ச் டு ஸ்க்ரீன் வரைக்கும் நான் அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லையோ படம் ஷூட் அப்போ இப்படி இருந்தது, எடிட்டில் வந்து பாடுறான்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னோட பெரிய வயசில் இருந்த ஆட்கள் எல்லாருமே என்னை ஏதோ அவங்க கூட படித்தவனை போல் ட்ரீட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய வரம் தான். நான் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிறைய படங்களில்
இப்படி ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு 1 மாதம் சொல்லுவாங்க, 3ஆவது மாதம் கையெழுத்து போட்டோம்ப்பா படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஷூட்டிங்க்கு 2 இந்த இதுக்குள்ளே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆனால் இது இப்படி இல்லை நான் வந்திருக்கணும் அப்படின்னு பேசும்போது அப்படி ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய பாலபாடமாக எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இதை விவாதித்து இந்த ஒரு கதையை ஆரம்பித்து இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அதுக்கான உரையாடல்கள் எல்லாம் அந்த ஃபில்ம் மேக்கர் கூட எனக்கு அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் நீங்கள் சொல்லியிருந்தீங்களோட எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. ஆமாம், அது மாதிரியான தேதிக்கு இந்த இண்டஸ்ட்ரி உங்களை எது பண்ணுறதுக்காக தள்ளுது, ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன்ற ஒரு பிடிவாதத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்குது சார். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ என் ஃப்ரெண்டே சொல்லுவார், தலைவா நீங்கள் ரொம்ப கஷ்டம், நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் பிக் திங் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் எத்திக்ஸோ பிரின்சிபிள்ஸை இப்படியான சினிமா பண்ணணும்னு வச்சுருந்தீங்கன்னா, அதுக்குள்ளே தான் நான் சினிமா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்னா அதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்னஸை பார்ப்பீங்க, இன்டென்ஷனல் கரெக்ட்னஸ் பார்ப்பீங்க, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்ப்பீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னா 4 கதை வரும், 1 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? உண்மையா போகிற போக்கு பார்த்தா எனக்கு என்னமோ உண்மை மாதிரி தான் அதனால தான் பயம் தொத்துது, தெரியல சார், மேபி. ஆனால் நான் வந்து அந்த பிடிவாதத்துலேருந்து பின்வாங்கிறதா இல்லை, நான் அதில் தெளிவாக இருக்கேன். பட்டு இன்றைக்கி சூழல் அப்படி இருக்குது. நான் கதைகள் வர்ற கதைகள், அந்த கதைகளை என்னால் என்ன சொல்கிறேன், நிறைய கதைகளை என்னால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அது சொல்லக்கூடிய ஒரு கருத்து கூட உடன்பாடு இல்லை, நான் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், ஓகே. பண்ணால் ஜெயிக்கும் எல்லாம் ஃபைன் தான், அது நான் பண்ணலாம் விரும்புகிறேன். ஆனால் அது ஃபண்டமெண்டலாகவே அது தப்பாக தோணுது உங்களுக்கு? ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், அது என்னுடைய டீக்கப். ஆனால் அது ஒரு நுவான்ஸ் மாற்றினா அது செல்லுபடி, அது ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்பேஸ் அப்படி இருந்ததுன்னா கூட நம்ம பேசலாம். ஆக்சுவலி ஒரு டயலாகுக்கு இருக்குது, நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு பேச்சுவார்த்தை செஞ்சுட்டா சரியாயிரும்னு. அப்படியும் இல்லாத சமயங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், அது என்னோட ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கும்போது தப்பாக இருக்கலாம், அதுதான் தப்புன்னு சொல்லலை, அது பண்ணாலே தப்புன்னு சொல்ல, எனக்கு அது ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். ஃபேர் இனஃப். ஏன்னா இப்போ இது பற்றி பேசும்போதில்ல, இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான ஒரு வேலைகள் அப்படின்னா ஒரு 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 வழி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. அடுத்து இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் இருக்கணும், வளர்ச்சி இதுதான் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த விளையாட்டில் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஈடுபாடு உண்டா? ஐ எய்ம் ஃபார் லாஞ்சிவிட்டி சார். நான் வந்து போகிறது வந்து இப்போ அவ்வளோதான், எல்லாருக்குமே அடுத்த கட்டம் போகணுங்கிறதுல அது வந்து பேசிக்காக எல்லா மனிதர்களுக்கும் வீடு வாங்கிட்டோம்னா அடுத்தது என்ன அப்படின்னு சொல்கிற, கல்யாணம் ஆகிட்டா அப்புறம் அடுத்தது என்ன, அடுத்த கட்டம் போகிறது தான் மனுஷன்றது. ஓகே, பட் எதை விற்று அப்படிங்கிறது தான் ஐடியா. நீங்கள் என்னத்தை இழந்து அடுத்த கட்டம் போகிற அப்படிங்கிறதுல தான் நான் அதனால தான் கொஞ்சம் அதை ஒர்க் அவுட் பண்ண, அதை கிராக் பண்ணுறதுலாம் கஷ்டப்படுறேன். ஓகே, ஓகே. அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஒரு தெளிவான புரிதல் இருக்கு, அதான் சொல்றேன். கொஞ்சம் ஃபாகியா இருக்கு, ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ஐயாச்சாமியோ அப்படின்னு அந்த டெஸ்டினேஷன் என்ன உங்களுக்கு? நான் வந்து 21 வயசுல இருக்கும்போது, 22 வயசுல இருக்கும்போது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபாரின் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்குறோம், லிஸ்ட் ஆஃப் இந்தியன் சினிமா இதெல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு நண்பர்கள்ட்ட பேசும்போது இப்படிலாம் ஒரு படம் பண்ணணும்டா, இப்படிலாம் ஒரு படம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு வைப்போம்ல. இந்த மாதிரி அப்படி இவன் இப்போ இது இப்படி உள்ள வந்து அது வந்து அப்படி சில பேர் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ சினிமா பேரடைஸ் மாதிரி ஒரு படம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆர்எல்ஸ் யூ நேம் எனிதிங் லைக் இப்போ த காட் ஃபாதரோ, நீங்கள் வேறு என்ன பார்ப்பீங்க? அப்போ நீங்கள் இப்போ பர்க்மன் பார்த்தியா, ஃபெலினி பார்த்தியா? பர்க்மன் ஃபெலினிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இருக்கிற மாதிரி இன்டர்நெட் ஆக்சஸ் அப்போ கிடையாது. திரைக்கதை எழுதுறதுக்கு அப்போ புக்கு கிடையாது சார், போய் வாங்கி படிக்கிறதுக்கு புக்கு கிடையாது. நான் அங்கே டி நகரில் ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் முதல்ல திரைக்கதை எழுதுவது எப்படின்னு சுஜாதாவோட புக்கு. இன்றைக்கி அப்படி கிடையாதுல்ல. இன்றைக்கி ஸ்க்ரீன் பிளே பற்றி நீங்கள் வெவ்வேறு ஜோசப் கேம்பல், ஜான் ட்ரூபி, சிட்ஃபீல்டு, ராபர்ட் மிக்கின்னு எல்லாம் வரிசையாக அடிச்சா வந்துருச்சு. நீங்கள் இதை படிச்சிங்கன்னா அடுத்த புக்கு டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 3 மாதத்தில் வந்து கடைசி வரைக்கும் வேலையே செய்யாமல் படிச்சுட்டே கூட பண்ண முடியும். நீங்கள் அப்படியான ஒரு ஆளாகவும் மாறிட முடியும். ஆனால் இப்போ என்னென்னா நான் வந்து அந்த சமயத்தில் இந்த மாதிரி இப்போ பாண்ட் சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி ஒரு படம் பண்ணணும்டா அப்படின்னு. அப்புறம் இப்போ இந்த மார்வல் அந்த மாதிரி சினிமா, நம்ம ஊர் சூப்பர் ஹீரோ எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மெட்ரோ ரயில் வேலை செய்கிற ஒருத்தர், அவர் தான் சூப்பர் ஹீரோன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று பண்ணோம். வாய்க்கு வந்து எல்லாமே கதை தான், ஓகேவா? இது ஒரு கதையாக பண்ண எப்படி இருக்கும்? நீங்கள் அப்படி ரொம்ப குருட்டாம்போக்கில் வேலை செஞ்ச கதைகள்லாம் இருக்குல்ல, ஆக்சுவலாக அதை ஜலிச்ச போது அடுத்து சினிமானா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம்
ஒரு 4-5 கதை நல்ல கதைன்னே தெரிச்சு. அண்ட் தென் அந்த மாதிரி ஒர்க் பண்ண வேலைகளே நான் இன்னும் அதெல்லாம் 30 வயசுக்குள்ள படம் பண்ணி முடிச்சிடணும்னு நினைச்சேன். 22-23 வயசுல இன்னும் ஒண்ணு கூட ஆரம்பிக்கல. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்லை? இப்போ நிறைய ரைட்டர்ஸ்க்கும் அந்த ஒரு ஸ்பேஸ் வருது. ஊருக்கு முன்னே அந்த ஒரு முதல் தீ பத்திக்கும் போது ரொம்ப பிரகாசமா பத்திக்கும். வர்றதெல்லாம் ஐடியா தெரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் புது புது ஐடியாஸா. அதுக்கப்புறமா ஐ திங்க் ஒரு சுய பரிசீலனைன்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ள போகும்போது அது எல்லாமே குப்பை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஒன்று போயிடும். ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல சினிமால எது விற்கும், எது விற்காது, எது பாசிபிள். நீங்க சொல்றது போல இன்ட்ரெஸ்டிங்லி இனஃப் அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்குன்னா ஆக்சுவலி அது எல்லாம் குப்பை இல்ல, அதுல 2-3 நல்லா தானே இருக்கு. ஆமா, அப்படி அது தெரியுது. ஒருவேளை 3 வருஷம் கழிச்சு அந்த 2-3 போயிரும்னு நினைக்கிறேன். அதான் அப்ப நம்ம அடுத்தடுத்து நகர இல்ல நம்ம இன்னும் நம்ம இருக்கிற எல்லா ஸ்கின்னையும் ஷெட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. சோ அந்த கனவு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இந்த இல்ல கனவு தூக்கமே இல்லைங்கிற கனவு. அப்போ நிதானமாக இந்த இதுவரைக்கும் கண்ட வெற்றிகளை அனுபவிப்பது அப்படின்ற ஒரு அப்படின்னா என்னன்னு பாக்குறீங்க நீங்க? இது வரைக்கும் கண்ட வெற்றி. ஆமா, அப்பப்போ காணக்கூடிய வெற்றிகளை அனுபவிப்பது அப்படின்ற ஒரு. சரி, நான் வெற்றினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பசங்கிட்டே பேசும்போது நான் இந்த வேலை இப்போ வரைக்கும் வந்ததை நான் குறைச்சி மதிப்பிடல. ஆனால் எனக்கு இது நம்ம போக வேண்டிய தூரம் அவ்வளோ இருக்குடா, இதுக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது. பர்சனலி ஹாப்பி, ஓகே. விவேக் சார் சொல்கிற மாதிரி இவன் மூலமாக தான் அந்த மாதிரி நம்ம இது மூலமாக தான் அங்கே போகிறோம். பட் இது இப்போ நிறைய பேர் சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ தூரம் வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா அப்படிங்கிற. ஆமாங்க, வேற என்னங்க, வேற நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்னா நான் கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். பட் நம்ம எழுதவோ நடிக்கவோ இன்னும் நிறைய கனவா நிறைய இருக்குல்ல. இன்னும் இப்படிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேல், புரியுது, பட்ஜெட் அப்படி கிடையாது. இந்த மாதிரியான இப்போ ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை ஆங்கிள இங்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு பிளேஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இங்கே இது மாதிரி எப்படிங்க ஒத்து வரும், இது எப்படிங்க ஒர்க் ஆகும் அப்படிங்கிற இப்போ எல்லாருக்குமே ஷாக் தானே. அப்போ அப்படியான விஷயங்களை கொண்டு இப்போ அங்கே இதிலலாம் பார்க்கும்போது ஒரு இண்டி ஃபில்ம் மேக்கரு இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு இண்டி ஃபில்ம் மேக்கரு 3 பேர் சேர்ந்து ஃப்ளோன்னு ஒரு படத்தை எடுத்து ஆஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன கன்விக்ஷனோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் முன்வைக்கிறீங்கிறது தான் முக்கியம். புரியுது. பட் அதனால நீங்க சொன்னது போல குட் நைட்டும் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இன்றைய சூழல்ல. குடும்பஸ்தன் அதனுடைய ஒரு வழியில, லவர் கண்டிப்பாக அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் சொல்றேன்னா ஒரு ஃபிலசாபிக்கலாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது இல்லை இதனுடைய அடுத்து அப்படின்றதும் ஒரு ட்ராப்போன்னு தோணுது. ஏன்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்க மாட்டேங்குது. ஆமா, ஏன்னா நீங்க வளர்ந்துக்கிட்டே இருக்க போறீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்த வெற்றியை எப்படியாவது பாதுகாத்து வச்சுக்க, நீ கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி விழாம எப்படி இருக்க முடியும்? விழாம எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா விழதான் போறோம், அடிவாங்க தான் போறோம், கிண்டல் பண்ண தான் போறாங்க, போட்டு கிழிக்க தான் போறாங்க. என்ன வர எனக்கு எல்லாமே இந்த கேபிட்டலிசம் தான் தோணுது. அது அந்த தன்மை அதுதானே. ஆமா, நீங்க சேர்த்து வச்ச காசை இழந்துடாத, வெற்றியே இழந்துடாத, நீ தோத்துறாத, ஜெயிச்சுக்கிட்டே இரு, ஓடு. அந்த அலமாரியை நல்லா பத்திரமா பூட்டி வை, யாராவது திறந்து போயிடுவாங்க, அதனால சேர்த்துக்கிட்டே இரு. நான் தான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு விஷயம் உன்னை பத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்குன்னா நீ ஏதோ தப்பு பண்றன்னு அர்த்தம். அப்ப நீ புதுசா வேற எதுவும் ட்ரை பண்ணலன்னு அர்த்தம். அப்ப நம்ம வேற ஏதோ ஒன்று ட்ரை பண்ண வேண்டி இருக்கு. கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன் ஆஃப் த திங்ஸ் இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பேசின ஒரு விஷயமாக, ஆழமாக பேசின ஒரு விஷயம் இந்த ஒரு குடும்பத்திற்காக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது என்ன நம்பி 4 பேர் இருக்காங்க, என்ன நம்பி 5 பேர் இருக்காங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அந்த ஒரு உளவியல் ரீதியாக அது உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள்னு ஒன்று இருக்குல்ல. அந்த ஒரு ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே எதுவுமே எனக்காக இல்லை, நான் என்பது இந்த வேலைகளுக்காக அப்படின்ற பேசக்கூடிய படங்கள் என்னால் விரலுட்டு என்ன முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அண்ட் இது ஆனால் சராசரியாக எல்லா வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. மேபி விகிதாச்சாரமாக கொஞ்சம் கம்மியாக அந்த ஸ்கேல் தான் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஆனால் இருக்கும். நீங்கள் நல்லா நான்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட ஒரு 3 கேள்விக்கு மேலே கொஞ்சம் அழுத்தி பாருங்களேன், அழுதுருவாங்க. அந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ப்ரோ அப்படின்னு அழுதுருவாங்க. இது என்னோட இந்த படம் பார்த்துட்டு
என்னுடைய முக்காவாசி நண்பர்களோ இவங்களோ எல்லாருமே சொல்லிட்டு என்ன இது ஆமாங்க என்ன பார்த்த மாதிரியே இருக்குங்க, இது எனக்கு நடந்திருக்கு சார். நான் இந்த மாதிரி வந்து நம்ம ஏன் என்னோடய வேல்யூஸோ ஆர் என்னோடய எஃபர்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட்டே பண்ணப்படல. எல்லாமே அன்னோட்டிஸ்ட் அப்படியே இருக்குது. அது வந்து நாட் ஓன்லி ஒர்க்கிங் மென்னு சொல்ல, விமனுக்கும். அதான் ஐ திங்க் இவர் ஒரு வாட்டி மிஸ்டர் ஞானவேல் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஒரு கதைக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சுக்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு கொஞ்சம் கூட ஒரு சுயநலமே இல்லை. ஏன்னா பல பேர் ஒரு இருளர் மாதிரி ஒரு ட்ரைப் மாதிரி நாங்கள் இருக்கணும் இந்த கதையில் அப்படின்னா ஜேபிஎம்ல அவங்க அதுக்குள்ளே என்னுடைய தனித்தன்மையை நான் நிலைநாட்டுவது எப்படி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளெல்லாம் போயிருப்பாங்க. பட் இவர் கொஞ்சம் கூட அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே போகலை. கடைசி வரைக்கும் ஓகே இந்த கதாபாத்திரமாக நான் ஆவது எப்படின்றது மட்டும்தான் அவருடைய கவலையாக இருந்துச்சுன்னு. அண்ட் இந்த ஒரு நடிகராக சுயநலம் இல்லாத ஒரு குணம்ல அது பல இடங்களில் பார்க்கலாம் நினைக்கிறேன் உங்கள் படங்களில். ஒரு விளாகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும் லவரில், இல்லை இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு குரு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அனதர் ஹீரோ மாதிரி தானே. பிரிட்டி மச் இட்ஸ் அ டேல் ஆஃப் டூ ஜர்னிஸ் இல்லை குரு சோமசுந்தரம் அவருடைய ஒரு கேரக்டர். குடும்பஸ்தன் வெறும் உங்களை சார்ந்தது மட்டும் கிடையாதுல்ல, நிறைய இடங்களில் அவர் வெறும் கோமாளியாக மட்டும் நம்ம காமிக்கிறது கிடையாதுல்ல. அவருடைய ஒரு மனித தன்மையும் நம்ம பேசுகிறோம். அவருக்கு ஒரு ஆர்க் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆர்க் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆர்க் அவருக்கு ஒன்று இருக்குது. அதில் ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த வேல்யூவை ரீட்டைன் பண்ணுவது கஷ்டமா? நான் வந்து என்னோட நான் வேலை செய்யறேன், ஐ எம் நாட் பிக்கர் தென் மை ஃபில்முங்கிறத ரொம்ப கிளியராக நான் நினச்சிக்கிறேன். ஓகேங்களா, என்ன நடந்தாலும் ஃபில்மை விட நம்ம பிக்கர் ஆகிடக்கூடாதுங்கிற. ஏன்னா அப்போ நம்ம துருத்திட்டு தெரிஞ்சோன்னா தேர் இஸ் ஒரு எஜெக்ஷனுக்கு இது இருக்குது, சான்ஸ் நம்ம கொடுக்குறோங்கிறதுல பிளெண்டிங் தான் கஷ்டமே தவிர்த்து அதுக்குண்டான வேலையை தான் நம்ம செய்யணுன்றது ஒன்று. இனி வரும் படங்களில் ஒருவேளை துருத்திட்டு நிற்கிற மாதிரியான கேரக்டரைசேஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி என்ன சொல்கிறது டு ஸ்போர்ட் இட் இல்லை அதை போட்டு நடக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களை மையப்படுத்தி எழுதப்படும் கதைகள் இல்லையா, அது ஆரம்ப காலத்தில் நடந்திருக்காது. கதைகள் எழுதப்பட்டிருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் பொருந்துவீங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்திருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, யூ ஸ்டாண்ட் ஃபார் சம்திங். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வேணுன்ற கதையை சூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு ஒரு அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஏதாவது சான்ஸ் கிடைக்காதாங்கிற இடத்துல இருந்து இந்த படம் நான் பண்ணலங்கிற இடத்துக்குள்ளே வந்துட்டேன். ஓகேங்களா, ஆனால் இப்போ தான் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்படி பண்ண எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இதில் எழுதுறேன்னா எனக்கு தெரிஞ்சு 3 படங்கள் வெவ்வேறன்னு என்னோட பார்வையில் இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன ஒரே மாதிரியான படங்களாக பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னா அப்படி எதுவும் பண்ணல, 3மே வெவ்வேறு படம் தானே அப்படின்ற. பட் அப்படியான விமர்சனங்களும் வருது. ஸோ இப்போ ஒரு வேளை அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன அப்படி இருக்குன்னா எதனால அவங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிற கொஸ்டின் பாதர் பண்ணுது. ஸோ ப்ராப்ளி வந்து அவன் பயங்கர பணக்காரனும் இல்லை பயங்கர ஏழையும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இருந்துட்டா அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இல்லைன்னு அர்த்தம். ஒரே மாதிரின்னு அர்த்தம் இல்லைல்ல. இப்போ 3 பேருடைய பிரச்சனை வேற, 3 பேர் கதா பீப்புளாவே வெவ்வேறு. ஓகே, இப்போ அருண் இஸ் நாட் நவீன். லவர் பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்டுமே கிடையாது இல்லையா. ஈவன் மோகன் வந்து இப்போ குட் நைட்ல இருந்து மோகன் இஸ் நாட் நவீன். அவன் பொண்டாட்டி கூட பிரச்சனை குறைட்டு அதோட முடிஞ்சு இவன் இன்னும் பெரிய பிரச்சனையை டீல் பண்ணுறான்ல. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. ஸோ இப்படியான ஒரு விமர்சனம் நம்மளுக்குள்ள சின்னதாகவே வைக்கட்டுமே. சரி, அதை என்னென்னு ஆராயும் போது சரி ஓகே, இப்போ ஒரு வேளை அப்படி இருக்குன்னா நம்ம அதுக்கான வெளியில போய் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயும். அப்படியா, இப்போ உங்களுக்கு ப்ராப்ளி இன்னொரு கம்பெல்லிங் மிடில் கிளாஸ் கேரக்டர் நரேட்டிவ் அப்படின்னு கொடுக்கப்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரிட்டிசிசம் உங்க மைண்ட்ல உட்காருது. அப்போ அது பாதர் பண்ணுது. என்ன பாதர் பண்ணி ஆக்சுவலாக வந்துச்சு, ஒரு படமே வந்துச்சு. நான் தான் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லாட்டி ஒரே இந்த இடத்துக்குள்ள தள்ளிடுவாங்க. அது டோட்டலாக அதான் சொல்றேனே, நம்ம பாக்ஸில் போறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும்போது நம்ம தான் அவுட் ஆஃப் த பாக்ஸுக்கு குதிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. உங்களுடைய ஐ திங்க் இன்ஸ்டால நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கீங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபிலிம்ஸுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. இவர் எப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் எப்படி பேசுகிறாங்க ஒரு படத்தை பொறுத்து அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, அதில் இருந்து இந்த படங்களை ஆழமாக பார்ப்பது அப்படின்ற ஒரு தன்மை உங்களுக்கு வளர்ந்தது எங்கே, பியாண்ட் த சர்ஃபேஸ் லெவல்? எனக்கு ஞாபகம் கூட இல்லை சார், அப்படி தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே பெருசாக சினிமா பார்க்க மாட்டாங்க. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து படம் பார்ப்பார்.
அவர் மட்டும்தான் படம் பார்ப்பாரு. அவர் மிகப்பெரிய கமல்ஹாசன் ரசிகர். மேபி அவர்கிட்ட இருந்து அவருடைய அவருடைய கதவு பீரோ எல்லாத்துலயுமே அந்த ஆலவன் தான் போஸ்டர் இருக்கும், எல்லாமே அது மட்டும் தான் இருக்கும். பட் எங்க வீட்டுல பெருசா யாரும் அது கூட ஆழமா பாக்குற ஒரு தன்மை இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா, அது ஒரு நட்சத்திரம் சார்ந்த ஒரு அன்பு, அவ்வளவுதான். படத்தை இன்னும் இதுவா பாக்குறதுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல யார்கிட்ட. ஏன்னா நீங்க கான்ஸ்டன்டா யூ ஸ்பீக் அபவுட் மெட்டஃபர்ஸ், நம்ம இன்னைக்கு பேசும்போது அதை பொறுத்து பேசிட்டு இருக்கோம். அண்ட் அதை நம்ம அந்த மாதிரி கவனிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாதான் அது புரியும்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, அந்த ஹைஸ்கூல் படிக்கும்போது +1 +2 படிக்கும்போது ஒரு நட்போட்டாரம் இருந்தது. பிரேம்நாத், அஸ்வின், மரிய ரஃபேல்னு ஒரு குரூப் இருந்தாங்க. இவங்கெல்லாம் நாடகம் எழுதுவாங்க, ஸ்கூல் நாடகங்கள்லாம் எழுதுவாங்க. மேபி அவங்க ஒரு சினிமாவை சிலாகிக்கிறது ஒரு பெரிய, அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில் ஆப்போசிட்டில் பிரெட் ஆம்லெட் கடை இருக்கும், அங்கே போய் பேசும்போதும் சரி, மேபி அங்கே அந்த சின்ன வயசுலேயே அப்போ கன்னத்தில் முத்தமிட்டாலை பற்றி பேசுவாங்க. இது எப்படி தெரியுமா மச்சி, அவங்க அப்போல்லாம் ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னே தெரியாது. சினிமாட்டோகிராஃபியை ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கரமாக இருக்கும்டா, அதுக்கு பேர் என்னன்னே தெரியாது. ஆனால் அதை பற்றி நீங்கள் அப்படி ஒரு வேர்டை பயன்படுத்தினால நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஜீனஸ் போலவும். சினிமா வேற என்ன இருக்கு நம்மளுக்கு, கிரிக்கெட்டு சினிமா தான் தவிர்த்து வேற என்ன பேசுவோம். ஸோ அப்படி அதை பற்றி பேசுவோம். அப்புறம் என்னுடைய காலேஜில் வரும்போது மௌலின்னு என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான். நானும் அவனும் சினிமாவை பற்றி அவன் பயங்கரமாக, கிட்டத்தட்ட அவனுக்கும் இப்படியான ஒரு சென்ஸ் இருக்குது, சினிமாவை ரொம்ப ஆழ பார்க்குறது. ஏன்னா அவன் டப்பிங் ஆர்டிஸ்ட், அவன் மூலமாக தான் எனக்கு டப்பிங்க்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுங்களேன். அப்போ அவன் போயிட்டு, ஏன்னா டப்பிங்கில் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமுக்கு நீங்கள் வேலை செய்யணும். ஸோ அப்படி இருக்கும். இங்கே பார்த்தியா பின்னாடி கை ஹேண்ட் ஆக்ஷன் வருது பார்த்தியா, இதெல்லாம் நோட் பண்ணுறதுனால மேபி அப்படி கூட இருந்திருக்கலாம் எனக்கு. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இன்றைய தேதிக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, ஆழமாக சிந்திக்கக்கூடிய பல பேர் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கு தேதிக்கு அது உங்களுக்கு இயல்பாயிருக்கும். ஒரு படத்தை மேலோட்டமாக பார்க்காம அதை சார்ந்து உள்ளுக்குள்ள நுணுக்கங்கள்லாம் பேசுவது. பட் நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் அந்த ஒரு வாய்ஸ் தோணும் போது அது கான்ஸ்டன்டாக யூ நீட் சம்படி டு பவுன்ஸ் யுவர் ஐடியாஸ் ஆஃப். இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு தனியாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு சரியா தப்பா நம்ம பார்க்கறது, அதுக்கு ஒரு வேலிடேஷன் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும்ல. நான் மேபி அவன்கிட்ட நான் ஜாஸ்தி பேசிக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை அந்த மகாநதியில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அவங்க பாரதியார் கவிதை கொடுத்துட்டு போவாங்க, அந்த பொண்ணு ஜெயிலில் கமல் சார் கொடுத்துட்டு போவாங்க. கொடுத்த உடனே கட் பண்ணால் ஒரு வீணை ரோட்டில் விழுந்து அப்படி தப்ப டப்பன்னு உருண்டுகிட்டே போவோம். அப்புறம் ஒரு குண்டான் விழும், இது விழும். அப்படியே அங்கேருந்து கேமரா பேன் ஆச்சுன்னா, எத்தனை நாள்மா வாடகைக்கு வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அதில் ஒரு பெரிய பாரதியார் கவிதை அந்த ஷாட்டில் இருக்குது. இதை நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், ஒரு வேளை அதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், அதெல்லாம் அப்படி இல்லைடா, அது வீடு காலி பண்ணுறாங்கடா அப்படின்னு. இப்போ அட்லீஸ்ட் அவர் அந்த ஷாட்டை வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி 2 பேர் பேசி சந்தோஷப்பட்டுக்குவாங்கிறதுனால அப்படிங்கிறதுனால இருக்கலாம். ஏன்னா இன்றைய சூழலில் ஐ மீன் ஒரு படம் எடுப்பதில் எதுவும் ஆக்சிடென்ட் இல்லைல்ல, ரேண்டமா எதுவும் நடக்க போறது வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியும். தெரியல, அந்த பெயிண்டிங் பின்னாடி இருக்குன்னு தெரியல, அதுவா இருந்துச்சு அப்படின்னு. மேபி தற்செயலா 1-2 விஷயங்கள் நடக்கலாம், பட் பெரும்பாலான விஷயங்கள் அங்க இருக்கிறதுக்காக ஒரு பெரிய மெனக்கடல் நடந்த பிறகுதான் அது அங்க இருக்கு. ஸோ இன்றைய தேதிக்கு இதுவே ஒரு சேலஞ்சாகவே இருக்கு. என்ன அப்படின்னா, இல்லை இது கொஞ்சம் ஆழமாக பார்க்கறது முக்கியம், அது மேலோட்டமாக மட்டும் ஒரு எமோஷனாக உங்களுக்கு படம் ஒரு பிடிச்சதுன்னா கூட அதுக்குள்ள இன்னும் நீங்க தோண்ட அதுக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆமாம், அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டா. இப்போ ஒன்று சார், நான் சினிமா எழுதும்போதோ இது பண்ணும்போதோ இப்படியான விஷயங்களை உள்ளுக்குள்ளே வைக்கிறதும் எதுக்காகன்னு நான் நினைப்பேன்னா, இது அந்த ஆர்டிஸ்டோட சந்தோஷத்துக்கு தான். அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க சுவைச்சிக்கிட்டோம், அவனோட சந்தோஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம் நினைக்கிறேன் நான் ரொம்ப கிளியராக நான் நம்புறது இது அந்த ஆர்டிஸ்டோட சந்தோஷத்துக்கு தான். அவன் இது மாதிரி தான் சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்துட்டு அம்மா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டப்பிங்க்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க ஒருத்தங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால டக்குன்னு தோணுச்சு நீங்கள் டப்பிங், ரைட்டிங், டைரக்டிங், ஆக்டிங், யூ வேர் லாட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் இல்லை. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஆஃப் தம்? டைரக்ஷன் கூட ஆஃப்கோர்ஸ். இல்லை, அதான் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே சினிமா ஆஸ் ஏ யூனிட் அப்படியா பயங்கர ஜாலி சார். அதில் நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவேன். எந்த வேலையாக இருந்திருந்தாலும், ஒருவேளை அந்த ஒரு வேலையே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை, சந்தோஷமாக இருந்தது. நான் முதல்ல ஒரு கம்பெனியில் ஆஃபீஸ் பாயாக வேலை செஞ்சேன், ஓகேங்களா. அங்கே கதை பேசுகிறத ஒட்டு கேட்குறதே அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் என்னோட வேலையே அங்கே வேலை செய்கிற 4 ரைட்டர்ஸ்க்கு காஃபி போட்டு தரணும், ஓகேங்களா. அதில் ஒருத்தர் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் கேட்பார். ஒருத்தர் சக்கரை இல்லாமல் கேட்பார், ஒருத்தர் ஸ்ட்ராங்காக கேட்பார். அவங்கள்ட்ட திட்டு வாங்கக்கூடாது,
இது கூட ஒன்று முறைப்பாங்க. அப்போ அந்த 4 பேருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அந்த கதையை நான் ஒன்றுமே கிடையாது, அந்த வார பத்திரிகைலாம் வரும்ல அதை படிச்சுக்கிட்டே அவங்க பேசுகிற கதையை எப்படி பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறது தான் என் வேலையே. 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை உருவாகிறத பார்க்குறது இருக்குல்ல, விட்னஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுவே பயங்கர ஜாலி. இந்த சினிமா மேலே அன்பு ஓரளவுக்கு எங்கேருந்து வந்ததை நீங்கள் பார்ப்பீங்க? ஏன்னா இது கிளியர்லி இது ஒரு சராசரி அன்பு கிடையாது. சராசரி அன்புன்னா பொழுதுபோக்குக்காக இருக்கும் இல்லையா? அது பல பேரோட வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு பல வேலைகள் பிடிக்கும், அதில் இதுவும் ஒரு விஷயம் அப்பப்போ பொழுதுபோக்கு. பட் உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்கள் அதில் காதல் கொண்டு இல்லை வினோத் சொல்கிற மாதிரி நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்து பார்த்துக்கிறேன். திவ்யா வானா வருவேன் போனா போவேன்ற மாதிரி, சினிமா வானா வருவேன் போனா போயிடும். எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து அப்படி ஒரு நல்ல சினிமா உருவாகுதுன்னா அதில் என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சேன். இப்போவுமே யாராவது டப்பிங்கோ இதுவோ அப்படி கொடுத்தா நான் போய் பேசிட்டு தான் இருக்கேன். அது ஒன்றும் இதெல்லாம் கிடையாதுன்னு வச்சிங்களேன். நான் என்ன இதை நீங்கள் ட்ராக் பண்ணி எங்கேருந்து வந்தது இந்த அன்புன்னு கேட்டிங்கன்னா பிராமிஸாக என்னால் ட்ராக் பண்ண முடியல. மேபி எங்கிருந்து அப்படின்றத விட இதனுடைய சந்தோஷம் தான் என்ன அப்படின்னு மேபி அதை புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். நான் சந்தோஷத்தை நம்ம பெருசாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்காக சந்தோஷப்படுறேன்னு நீங்கள் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு விஷயத்தை எடுக்கிறதே இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணி அதோடைய என்ன சொல்றது ஜாயை கெடுத்துடக்கூடாது. ஒரு விஷயம் பார்க்கறதுலேயே பெரிய சந்தோஷம் இருக்குன்னா அது சந்தோஷப்பட்டு என்ன பண்ண போற அப்படி கேட்டா அப்படி கிடையாது. உங்க கேள்வி அப்படி நான் சொல்றேன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு விஷயத்தை விட்னஸ் பண்றது ஆர்எல்ஸ் உங்க மகிழ்ச்சிக்காக ஒன்று இருக்குன்ற பட்சத்தில் யூஸ் இட், அவ்வளோதான். அது எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோங்கிறது தான். நீங்கள் விச் genres do you gravitate to? அப்படி எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹாரர் மட்டும் எனக்கு செட்டால இல்லை. எனக்கு ஜென்ரலாக பயம் இருக்கு. நான் இப்படியான விஷயங்களுக்கு ரொம்ப அமானுஷங்களுக்கு பயங்கரமாக பயப்படுவேன். ரொம்ப தூங்க மாட்டேன். அதனால தான் நான் இதுவரை ஏன்னா 2 ஹாரர் படம் தெரியாதனமாக போயிட்டேன். அந்த ஆனபல்னு ஏதோ ஒரு படம் போயிட்டு நான் தூக்கம் கட்டு, நான் சும்மாவே தூங்க மாட்டேன். லைட்டை போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணால் அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ அந்த பேய் படங்களுக்கு மட்டும் ரொம்ப பயம் எனக்கு. மனசு கெட்டு போயிடும். அது மேபி எந்த மாதிரி பயம்? நைட் வந்து நம்மள ஏதோ கடிச்சு விட்டு நான்லாம் பதறி இருக்கேன். நீங்க வேற சும்மா சாதாரணமா எங்கேயோ இப்போ நான் தான் சொல்றேன், தூரத்துல எதனா ஒரு பூனை கத்தனா கூட சொல்றேன். நான் அவ்வளோ பயம் எனக்கு. எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தங்க she killed herself. ஓகே. இப்போ சின்ன வயசுல இப்போங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடிங்க நான் அந்த தெரு வரைக்கும் வந்துட்டு வேகமாக உள்ள போயிடுவேன். ரொம்ப ஸ்பீடாக தடன்னு ஓடி அந்த செருப்பெல்லாம் கழண்டு ஓடுற அளவுக்கு வேகமாக ஓடிடுவேன். அது வந்து தெரியல, நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை. ஆனால் என்னத்துக்காகவோ பயம். எனக்கு தெரியும் இதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, இது இல்லை, எல்லாம் கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது உங்களுக்கு? இல்லை கடவுள் நம்பிக்கை எதுக்காகனா நம்ம சின்ன வயசில் தத்துவார்த்த ரீதியாக கடவுள் இருக்குது இல்லை பெரியார் ஆர் ரிச்சர்ட் டாக்கின்ஸு இவங்கெல்லாம் படிக்காமையே சின்ன வயசில் நான் கோயிலுக்கு கூட்டு போய் கும்பிடு சாமியை அப்படின்னா எனக்கு வரவே வராது பக்தி. ஏன்னா நான் வெயிட் பண்ண, நான் இது பார்ப்பேன், சிலை பார்ப்பேன், இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன்னா அந்த சாமி பாரு எனக்கு ஆர்கானிக்காக பக்தி வராது. அவ்வளோதான். நான் ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே நான் ஏன் கேட்டேன்னா யூஸ்வலா இந்த பக்கம் ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது தான் இதனுடைய பயமும் இல்லை. அது புரியுது. நான் வந்து அந்த எல்லாரும் சாமியை நம்ப மாட்டேங்கிற அப்புறம் என்ன அப்படிம்பாங்கல்ல, எனக்கு அதனால தான் சொல்கிறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இல்லை. அதுக்காக நம்ம சாமி கும்பிடுறவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. இல்லை இல்லை அது ஓகே. நான் எங்கள் வீட்டிலலாம் பயங்கர பக்திவான்கள், எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும். நான் வந்து என்ன திட்டி தீத்துருவாங்க, ஒரு கோயிலுக்கு வருதா பாரு அப்படின்னு. ஆனால் இதுக்கு மட்டும் என்னன்னு தெரியல, அது பயம். இந்த ஹாரர் மட்டும் நம்மளுக்கு சரிப்பட்டுறது இல்லை. மற்ற எழுத சொல்லி முதல் படம் வசனகர்த்தாவே ஹாரர் படம் தான் அப்படி. அப்புறம் பிட்சா 2 ஆமாம் அப்படி இருக்கு. ஆனால் எனக்கு வந்து அப்படியான சினிமாக்கள், ஆனால் நடிக்கணுன்ட்டோ அப்படியான சினிமாக்கள் எடுக்கணுன்றதோ ஆசை இருக்கு. ஆமாம், பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். ஸோ ஸ்கிரிப்ட் ரீதியாக படம் ரீதியாக பிரச்சனை ஒன்றும் கிடையாது, உருவாக்குதல் பொறுத்த அப்படி கிடையாது, பார்க்க மாட்டேன். அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங். ஓகே. உங்கள் ஜேர்னி அப்படி பார்க்கும்பொழுது இல்லை, ஒன் ஆஃப் த திங்ஸ் யூ டன் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி இஸ் உங்களுடைய திறமையை இந்த உலகத்துக்கு அழகாக எடுத்து காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளில் அதன் வழியாக வரக்கூடிய வாய்ப்புகளை மறுபடியும் பிரயோஜனப்படுத்தியிருக்கீங்க. அதன் வழியாக ஓகே எனக்கு புது திறமைகளும் உண்டு, இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க, மேலும் எனக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குற அளவில் தான் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே. எது கேட்குறேன் அப்படின்னா,
திறமைக்கு நம்ம ஊர்ல உலகத்துல பஞ்சம் கிடையாது மக்கள் பொறுத்த வரைக்கும் இல்லையா. அதை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை வெளிப்படுத்துவது எப்படி, சரியான இடங்கள்ல வெளிப்படுத்துவது எப்படி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. இதை நீங்க எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க? இது ஒரு கணக்குன்னு சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. பட் அப்படி நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா நமக்கு வேலைகள் வரும், நமக்கு திறமைக்கு ஏற்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சாஞ்சு உட்கார்ற ஒரு தன்மை ஒன்று இருக்குல்ல. அதை தவிர்ப்பது, how did you get so good at advertising yourself? I am very bad. அப்படியா? Really? எனக்கு வந்து மேபி நான் லேக் ஆகிற ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இன்ன வரைக்கும் என்ன உன்னை பொசிஷன் பண்ணிக்க தெரில. உன்னை இப்போ வரைக்குமே நான் வந்து இப்போ இந்த மாதிரியான பேட்டிகளில் என்ன நீ மிமிக்ரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எல்லா பேட்டிகளையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க மிமிக்ரி பண்ண. இது எதுவுமே நானாக வேண்டி விரும்பி சார் நான் ஒரு இந்த போடுங்க சார் ஒரு மிமிக்ரி பண்ணுறேன் சார்னு நான் கேட்டதே கிடையாது. அவங்க கேட்குறாங்க, நான் அவங்க கிட்டலாம் வேணான்னு சொல்லுவாங்க. வேணாம் சார், கிண்டல் பண்ணுவாங்க சார். கிண்டல்லாம் யாரும் பண்ணல. இல்லைப்பா, சும்மா அதெல்லாம் சும்மா இப்போ வேணாம் சார், எல்லா பேட்டிலையும் மிமிக்ரி பண்ணுறான் சார்னு கிண்டல் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ப்ளீஸ் சார் இது கேட்பாங்க, வியூஸ் ஏதாவது இதுக்கு வரும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் இஃப் அட் ஆல் நான் வந்து இது நான் இப்படி ஏதாவது ஒரு ரீச் ஒன்று கிடச்சிருக்குன்னா அதெல்லாம் என்னோட இன்டர்வியூவர்ஸுக்கு தான் அந்த பெருமைகள் எல்லாம் சேருமே தவிர நானாக போய் என்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்கு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பாவம், அவங்கள ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு அப்சர்வ் மட்டும் பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வெளியிலேருந்து பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இப்போ என்ன சொல்றது, நம்ம இப்போ ஐ மீன் இட் அஸ் a compliment தான் லார்ஜ். இல்லை நான் அதனால் பல பேருக்கு சிக்கலே என்னவாக இருக்குன்னா, திறமை இல்லாமல் இருக்கிறது கிடையாது. ஆமாம், அதை எப்படி ப்ரமோட் பண்ணுறது, திறமை இருக்கு, இந்த திறமையை நான் எப்படி சரியான வழிகளில் வெளிப்படுத்திக்குவது, எப்படி நான் எனக்கு தேவையான வாய்ப்புகள் பக்கம் கொஞ்சம் நெருங்குவது அப்படின்றது. இல்லை இப்போ நானும் அதே குரூப் தான், ஓகேவா, எனக்கும் சுத்தமாக தெரியாது. பட் எங்கே இது ஆகுறதுன்னா, ஓகேவா, இப்போ இந்த மாதிரியான பேட்டிகளில் நான் இப்பயும் சொல்கிறேங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் பேட்டியை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நான் அந்த பேட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க, அதெல்லாம் பண்ணுவேன். நான் இப்போ வரும்போதெல்லாம் கடைசி நேரத்தில் இந்த விட்டு கேளுங்க, கடைசி நேரத்தில் அப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணி வரல சார், இருந்தது சாப்பிட்டு ஓடி வந்தது தான். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அவ்வளோதானே தவிர்த்து இப்போ இதுக்காக இவர் இதெல்லாம் பண்ண அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஏதோ நம்ம வாழ்க்கையில் பட்ட உதைகளை இப்படி சொல்கிறதுனால, மேபி ஒரு ஆர்டிகுலேஷன் கேப்பபிலிட்டி இருக்குதுனால, ஓகேவா, சுவைப்பட சொல்லுதல்ங்கிறது வந்து அது எங்கள் அம்மா மூலமாக எனக்கு வந்துச்சு. ரொம்ப சாதாரண விஷயத்த கூட எங்கள் அம்மா ரொம்ப ஹைப் பண்ணி அப்படி சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம், மேபி அது ஹெரிடிட்டி மூலமாக இது இப்படி வந்திருக்கலாம்னு சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நிறைய ஃபிலாசபிலாம் பேசுறதுனால எனக்கும் அதில் பெரிய நாட்டம் இருப்பதுனால, ரீசெண்டாக நான் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒன்று சொன்னாங்க, ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை பொறுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கணும்னு நினச்சேன். எதுவுமே வேண்டான்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு எதுவுமே கிடைக்காதது அவனுடைய வரம். இதுதான் வேணும்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு அது கிடைப்பது தான் அவனுக்கு சாபம் அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 டீப்பாக பட்டுச்சு. அண்ட் நீங்கள் ஒன்று வேணும்னு நினச்சி அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நிலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும்ன்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு அப்படியே இன்னொரு என்ன சொல்கிறது, இன்னும் வேறு வெர்ஷன் ஒன்று சொல்கிறேன். ஆஸ்கர் வைல்டோட ஒரு கோட் ஒன்று இன்னொரு பேட்டியில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு 2 ட்ராஜடி தான் இருக்குது. ஒன்று, அவன் ஆசைப்பட்டது கிடைக்காத போது. இன்னொன்று, அவன் ஆசைப்பட்டது கிடைச்சதுக்கு அப்புறம். அண்ட் த செகண்ட் இஸ் தி வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, வெரி சிமிலர். ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ நான் எனக்குமே அப்படி நிறைய சமயங்களில் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு சில பேரை பார்த்துருப்போம், இவங்களெல்லாம் நம்ம பார்ப்போமா லைஃப்பில், அவங்கள பெரிய ஃபேன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இப்போது அவங்கள பார்க்குற சமயங்களில் அவங்க ரொம்ப ஆக்வர்டான நம்மளுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனில் நம்ம உட்காந்துருப்போம். என்னன்னா, அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ரொபோசலை ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஏற்று பண்ண முடியாத நிலமையில இப்போ எப்படி சொல்லுது. ஏன்னா உங்களுக்கு இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடி அவங்கள பார்க்குறதுன்றது என்னோட வாழ்நாள் எய்மாக இருந்திருக்கும். பட் இப்போ ஆசைப்பட்டது கிடைச்சதுக்கு அப்புறம் நிராகரிக்கிற எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, கரெக்ட், நம்ம ஆசைப்பட்டது ரஜினி சார் சொல்கிறார் இல்லையா, என்ன கட் அவுட்லலாம் வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்களான்றது என்னோட எய்ம் தான். அதுதான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லட்சம். ஆனால் நடந்தபோது அவ்வளோதானா. அண்ட் இப்போ
அந்த செலிபிரிட்டி சஃபரன்ஸ் வந்து நான் வெளியில் போய் ஒரு விருப்பப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு நான் கேஜ்டாக இருக்கிறேங்கிறது தான் என்னுடைய சாபம்னு சொல்கிறார் இல்லையா? கிட்டத்தட்ட அதாவது ப்ரைவசி லாஸ் ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக இல்லை அப்படின்னா உங்கள் ஹோல் நீங்கள் யாருன்ற ஒரு டெஃபினேஷனே அதை சார்ந்து மாறி பயங்கரமா. அதுவும் ஸ்கிரீன்ல வரக்கூடிய முகங்களுக்கான ஒரு ஸ்பெசிபிக் பிரச்சனை. அது என்ன நேசிக்க மாட்டாங்களா, என்னுடைய வேல்யூவே அங்கிருந்து தான் அப்படின்னு அது ஆயிருது இல்லை பல பேருக்கு. ஆமா, நீங்க இன்னொன்னு நீங்க என்ன பண்ணாலுமே உங்களை பயங்கரமா என்ன சொல்றது, நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணீங்கனாலுமே தவறுகள் உங்களை சுட்டி காட்டப்பட்டுட்டே இருக்கும். நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணலன்னா இவன் அப்படி பண்ணாக்கா இவன் ஏன் பந்தா காட்டுறாம்பாங்க இல்லையா? இது இப்படி தானே இருந்துட்டே இருக்கும். நீ இங்கிலீஷ் பேசினா பீட்டர்ன்றவாங்க, தமிழ் பேசினா ரொம்ப பவ்யமா நடிக்கிறான்ருவாங்க, தன்னடக்கமா அப்படின்றவாங்க. இல்ல தன்னடக்கம் கான்ஃபிடென்ட்டா பேசினாக்கா திமிரு அப்படின்றவாங்க. இது நம்ம இப்போ அதான் சொல்கிறேன், அவங்களுக்கும் தெரியாதுல்ல நம்ம என்ன சஃபர் பண்ணுறோன்றது புரிஞ்சுக்கவும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவங்க நம்மளை புரிஞ்சிக்கணுன்ட்டு. ஓகேவா? அண்ட் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கவே முடியாது இல்லையா? நம்ம இந்த சென்ஸ் நான் இன்னும் போகல அங்கெல்லாம். அவங்கெல்லாம் இன்னும் எவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களே. வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் யூ? வாட்ஸ் அப்? வாட்ஸ் ஹேப்பனிங்? கொஞ்சம் நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஓகே பண்ணி வச்சிருக்கேன் சார். அப்படியா? ஆமாம், எல்லாமே நீங்கள் நடிக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் இல்லையா? மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இயர் ஃபில்மிங்கில் ஒரு மூணு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இன்னொரு 3 இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 3 வருஷங்கள்ல வருஷத்துக்கு ஒரு படம் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம் சார். இல்லைன்னா அதான் சொன்னேன், இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா அதை மவுண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் அப்படியான ஐடியாவை சொல்லி ஓகே பண்ணி அவங்கள மவுண்ட் பண்ணுறது ப்ளஸ் ஒவ்வொன்றுத்தையும் ஒரு வருஷத்துக்கு 3 படம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். பட் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அதை மவுண்ட் பண்ணுறதோ ஆர் இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு போய் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சரி பார்த்து சரியாக ஒர்க் பண்ணுறோமான்னு அதுக்கப்புறம் நிறைய ப்ரூஃப் ரீடு பண்ணி நிறைய ஸ்கிரிப்டுக்குள்ளே விவாதிக்கிறதோ அந்த விவாதம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஒரு ரைட்டராக கூட இருக்கிறதுனால உங்களால் அந்த ஸ்பேஸ்லலாம் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண முடியும். இதில் வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றது, மை டைரக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை என்ன அலோவ் பண்றாங்க பார்ட்டிசிபேட் பண்ண. புரியுது. அதனால தானே தவிர்த்து இல்ல, ஐ மீன் அந்த ஸ்கில் இருக்கும்பொழுது அதை பயன்படுத்தலாமே. அதுல கரெக்ட் தான். பட் ஆனா நாட் எவ்ரிஒன் இஸ் வில்லிங் டு. நீங்க இது ஒரு 3 படம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஒரு 3 ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி வச்சிருக்கேன்னு. அது இப்படி வேணா கேட்குறேன், அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இறங்காமல் எந்த அடிப்படையில் ஓகே பண்ணப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் அது? ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இந்த ஒரு ஸ்பேஸில் ஒரு பாக்ஸ்குள்ளே மட்டும் அடைபட்டுறக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட அடைஞ்சிடக்கூடாதுங்கிற காஷனோட பண்ணது தான். ஆக்சுவலாக அது அவங்களுக்கு சொல்கிறது நியாயம்தான். எனக்கு அப்படியான ஒரு காம்ப்ளிமெண்ட் இல்லை, காமெண்ட் வந்த கம்ப்ளைண்ட் அப்படி வந்தது நியாயம்தான். ஏன்னா எனக்கே போர் தான் அடிக்குது. எனக்கே ஒரு ஹவுஸ் ஹோல்டில் வெவ்வேறு வீட்டில் வாடகை வீட்டில் இருக்க மாதிரி 2022 குட் நைட் வீட்டில் இருந்தேன். இங்கே லவ்வர் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் குடும்பஸ்தன் வீட்டுக்கு கோயம்புத்தூருக்கு குடிபெயர்ந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி அங்கே போய் அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு. அப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படியோ அப்படின்னு எனக்குள்ளேயுமே நான் ஆக்சுவலாக அப்படி அவங்க சொன்னாங்கன்னா தேங்க் தான் பண்ணணும். அதில் ஆனால் கண்டிப்பாக அதில் எனக்கு சலிச்ச மாதிரி எனக்கு இல்லை. ஓகே, எனக்கு அதில் ஒரு பெரிய வேல்யூ நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளே பேசப்பட வேண்டிய கதைகள் நிறைய 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 இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதை பொறுத்து பேசுறதுக்கு தான் இங்கே ஆள் பெருசாக இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று, நீங்கள் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சொன்ன மாதிரி அன்னாட அட்வென்ச்சர் தான். ஆமாம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு நாள் ஐடியா இருக்குல்ல, காலையில் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றது வரைக்கும் இருக்குல்ல, அது ஒரு படம். நீங்கள் அப்படியே பக்கத்து ஸ்டேட்டில் கொடுத்தீங்கன்னா படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. ஓகேவா? அவ்வளோ போதும். ஓகேவா? நம்ம இங்கேயும் அப்படி இருக்குது. பட் ஆனால் நம்ம என்னென்னா ஆக்சுவலாக அதையும் வேல்யூ பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஒரு மாதிரி இது கொஞ்ச நாள் இப்போதைக்கு இது வேண்டாம், நம்ம வேறு பண்ணலாம். வேற என்ன அது என்னவாக இருக்கும்? ஓகே, இப்போ வேறன்னா இப்போ நம்ம டக்குன்னு அப்படியே சஞ்சய் ராமசாமியாக மாறிட முடியாது இல்லையா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, வேற இப்போ ரொம்ப ஒரு பர்சனலாக ஒரு பர்சனுக்கு இருக்கிற இப்போ ஒரு 25 35 வயசு பையன் தமிழ்நாட்டில் இருக்கிற பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு கதை பண்ணணும்னா ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்டை பேஸ் பண்ணி தான் ஒரு படம் பண்ணணும் இல்லையா? இப்போ அவன் ஐடென்டிட்டியில் பிரச்சனை இருக்கும், அவன் கெரியரில் பிரச்சனை இருக்கும், அவன் காதலில் பிரச்சனை முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ வேற என்ன இருக்கும்? இப்போ இதுக்கு அடுத்து இந்த லேயர்லேருந்து வெங்காயம் மாதிரி 3 உரிச்சாச்சு. இதுக்குள்ளேருந்து என்ன இருக்கும், வேற என்ன இருக்கும், இதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட்
நம்ம இப்போ சில சமயங்களில் ரொம்ப பிரமாதமான ஹியூமர் இருக்கும், பிரமாதமான கதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு ரெசம்பலன்ஸ் அதில் இருக்குது. அதில் இப்போ தான் தலைவாக முடித்தேன், அதனால தாங்க நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு நாங்கள் இப்போ தாங்க முடித்தேன், அது மாதிரி ஒரு படம் பண்ணிட்டேன் வேண்டாங்கன்னா, இல்லை சார் இப்போ இது நீங்களே எப்படி சொல்லலாம், இதை பண்ணுவீங்கன்னு தானே உங்களை கொண்டு வந்தேன். கரெக்ட், நீங்கள் தான் இதை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் உங்களை மைண்டில் வச்சு எழுதிட்டேன் இதை. இப்போ அவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்களையும் நம்ம லெட் கோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ அதனால தான் சரி ஓகே, இப்போ இது இல்லாமல் வேற என்ன பிரச்சனைகளை டீல் பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்டை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பண்ணி வச்சிருக்கிறதுல அதுதான். லவ்லி மணி, ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஐ டோட்டலி என்ஜாய்ட் திஸ் கான்வர்சேஷன் அண்ட் ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார், அண்ட் ஐ விஷ் யூ தி சேம் டு. உங்களுடைய புது வெஞ்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. Nexus Renewable based out of IITM Research Park, which is pioneer in research on renewable energy and sustainable infrastructure development. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்க ஆலடிப்பட்டியானுக்கு வாங்க.